எடப்பாடி பழனிசாமி இன்றளவும் பாஜகவின் விசுவாசியாகத்தான் உள்ளார் என தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் எஸ் இப்ராஹிம் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் காங்கிரஸ் கமிட்டியின் கிராம சீரமைப்பு மேலாண்மை கூட்டம் நடைபெற்றது. திருச்சி தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பி கோவிந்தராஜன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அக்கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் எஸ் இப்ராஹிம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாம் தமிழர் கட்சி பாஜகவின் ஒரு குட்டி டீம் பார்ட்னர் என விமர்சித்தார். பாஜகவின் அனைத்து சட்டங்களுக்கும் மக்களவை மாநிலங்களவை இரண்டிலும் அதிமுக ஆதரவு நிலைப்பாடு காட்டியிருப்பதாக இப்ராஹிம் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் விசுவாசி எனவும் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சி தலைவர் முதல்ல எதிர்க்கட்சி தலைவராக செயல்படட்டும். முதல்ல ஒரே நாடு ஒரே தேர்தலில் எதற்காக மத்திய அரசில் நேரடியாக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அவர்களுடைய சித்தாந்தம், தமிழக மக்களுடைய சித்தாந்தம், காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை எக்காரணத்தை கொண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரக்கூடாது. நீங்கள் கூட்டணியில் இல்லை, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதுக்கு வாக்களிக்கிறீங்க? மத்திய அரசில் போய் ஏன் வாக்களிக்கிறீங்க? டங்ஸ்டனுக்கு இங்கே ஆதரவு கொடுத்தது யாரு? அண்ணன் தம்பிதர் அவர்கள் தான் ராஜ்யசபாவில் ஆதரவு கொடுத்தாரு. அப்போ தொடர்ந்து பாஜகவிற்கு சிஏயிலிருந்து என்ஆர்சியிலிருந்து வக்ஃப் வாரிய சட்டத்திலிருந்து தொடர்ந்து எல்லா சட்டத்திலையும் மாநிலங்களவையிலையும் சரி மக்களவையிலையும் சரி தெல்ல தெளிவாக அதிமுக தெல்ல தெளிவாக ஆதரவு நிலைப்பாடை பாஜகவிற்கு காட்டியுள்ளது. பாஜகவுடைய விசுவாசியாகத்தான் இன்றைக்கும் எடப்பாடியார் இருக்கிறார்.